إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தேன்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், அம் தஹ்சபு நபியை நீர் எண்ணிக்கொண்டிரா அன்ன அக்ஸரும் அதிகமான பேர் யஸ்மஊன இந்த குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யும்போது அவர்கள் கேட்கிறார்கள் என்றோ அவ் யாக்கிலூன அல்லது விளங்குகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிரா உலாய்க்க கல் நாம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் பல்லும் அதல்லு சபீலா அதைவிட கெட்டவர்கள். இந்த குர்ஆனை கொண்டு மக்களுக்கு பயான் பண்ணும்போது கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நினச்சிருக்கியா, அவனுக்கு தான் உள்ளத்தில் உள்ளது தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா கேட்பாங்க, மறுமை நாளில் நபிகிட்ட கேட்பான், நபியை நான் சொன்னதெல்லாம் நீ சொன்னியா மக்களுக்கு? யாரெல்லாம் நான் சொன்னேன், அவங்க விளங்குனாங்க உனக்கு தெரியும் அப்படிமா. எல்லா நபிமார்களும் நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், ஆனால் அவங்க விளங்குனாங்களா விளங்கலையான்னு உனக்கு தான் தெரியும், நீ தான் நேர்வழி காட்டக்கூடியவன் தான். ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ் விடைபெறும் ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி சொன்னாங்க, ஹலா அல் பல்லக்து, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டேனா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டேனா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டேனா 3 தடவை கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டீங்கண்ணா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும்போது, பயான் கேட்குறவங்களை பற்றி அம் தஹ்சபு அன்ன அக்ஸரும் யஸ்மஊன யாக்கிலூன், இந்த பயான் செய்யும்போது கேட்கிறார்கள் என்றோ விளங்குகிறார்கள் எண்ணிக்கொண்டிரான்னு கேட்குறான். அப்படி கேட்டிருந்தாக்க இதுக்கு முன்னாடிலாம் ஜும்மாவில் பயான் எல்லாத்துக்கும் தெரியும். ஜும்மாவில் இமாம் மெம்பரில் ஏறதுக்கு முன்னாடி வரணும், மலக்குமார்கள் பதிவு பண்ணுவாங்க. இமாம் மெம்பரில் ஏறினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கானே அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் இல்லை, இன்றைக்கி கியாம நாள் வரைக்கும் என்னமோ தெரியல, ஜும்மாவுடைய தினத்தில் நம்ம தாமதமாக வரதை பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடியவங்க நாளைக்கு அடுத்த வாரம் தாமதமாக வரலாம். கேட்டால் எனக்கு வேலையாயிடுச்சு, வண்டியில் காற்று இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ பெட்ரோல் இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான். மனிதன் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொள்கிறான். அப்போ முதல்ல வந்தால் தான் என்ன குர்ஆன் ஆயத்து சொல்கிறோம், என்ன விளங்கணும் தெரியும். குர்ஆன் ஆயத்து ஆரம்பத்தில் கேட்காம இடையில பயான் கேட்டால் புரியாது. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தர்ருல் பை, ஃபஸ்அவு இலா திக்ரி, அல்லாஹ்வை நினைவுகூருக்க அல்லாஹ்வுடைய பள்ளியில் விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததுங்கிறான். இது உங்களுக்கு நல்லதுன்னா இது மிரட்டல் வார்த்தை, இந்த வார்த்தை. அப்போ இதை நம்ம கவனத்தில் கேட்காம இருக்கும். அல்லாஹ் குர்ஆன் இடத்துல சொல்லும்போது, அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பது போல் யாரும் புரிய வைக்க முடியாதுங்க. அப்போ நம்ம குர்ஆனோடு தொடர்போடு இருந்தால் தான் ஒவ்வொருவரும் இந்த மெம்பரில் ஏறி பயான் பண்ணணும். அப்படி இருக்கணும். ஒவ்வொருவரும் தாய்கள். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களோட கூட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நன்மையை ஏவணும், நன்மையின் பக்கம் அழைக்கணும், தீமையை தடுக்கணும். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர் தான் வெற்றி பெற்றவர்கள். இப்போ வெற்றி பெற்றவர்கள் சொன்னால் இந்த இடத்துல ஒரு கூட்டமாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லலை, வெற்றி பெறணும்னு சொன்னால் இதெல்லாம் செய்யணும். உங்களை நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல. கடைசியில் என்ன சொன்னால் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அவர் தான் மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள்லாம். அப்போ நம்ம எல்லாமே சொர்க்கம் போகணுமா வேணாமா? இல்லை பயான் பண்ணுறது மட்டும் தான் சொர்க்கம் போகணுமா? இல்லை பாங்க சொல்கிறது மட்டும் தான் சொர்க்கம் போகணுமா? எல்லாமே சொர்க்கம் போகணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இப்படி பயான் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வீட்டில் போய் பயான் பண்ண முடியும். இங்கே பேசக்கூடிய பேச்சு நீங்களே போய் மேலே உட்காந்தா கூட தெரியாது, எங்கேயாவது கணக்கு போட்டுட்டு இருப்போம். இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது தூங்குறதெல்லாம் பார்ப்போம். ஃபேன் காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கும், கட்டணம் டபுள் கட்டணம் கட்டும்போது நல்லா தூக்கம் குழுகுலுன்னு இருக்கும். இந்த பள்ளியாக எல்லா பள்ளிவாசலையும் தூங்கணும். நானே பயான் செய்யக்கூட கேட்குறவங்க தான் தூக்க தான் வருது, அது என்னன்னு தெரியல. ஆனால் கவனமாக கேட்கணும். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், முதல் சொன்ன ஆயத்து மாதிரி இருக்கக்கூடாது. அம் தஹ்சபு அன்ன அக்ஸரும் யஸ்மஊன வ யாக்கிலூன், அதிகமான பேர் இந்த பயான் சொல்லும்போது கேட்கிறார்களோ விளங்குகிறாண்டோ எண்ணிக்கொண்டிரா உலாய்க்க கல் அனாம், அப்படி சொல்கிறான். அந்த ஆயத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், யஸ்தமிஊன கௌல, சொல்லக்கூடிய சொல்லை கவனமாக கேட்பார்கள், ஃபயத்தபிஊன ஹஸனஹு, அதை அழகிய முறையில் பின்பற்றுவார்கள், அல்லது அதில் அழகியதை பின்பற்றுவார். 2 தஃப்சீர் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் பயான் சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்தை சொல்லிட்டு சொந்தமாக ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணம் தவறாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். இல்லை நம்ம என்ன இவர் இந்த உதாரணம் சொல்கிறாரு அப்படிலாம் கேட்போம். ஏன்னு அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லிட்டான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பது போல், விளங்க வைப்பது போல் யாரும் விளங்க வைக்க முடியாதுன்ட்டான்.
அதனால சொல்லக்கூடிய ஒரு சொல்ல எப்படி பயன் பண்ணலாம், தவறாகவும் இருக்கலாம் அல்லது நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்ப அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல சொல்லக்கூடிய சொல்லி கவனமாக கேட்பார்கள், அதை அழகிய முறையில் பின்பற்றுவார்கள். உலாய்க்க ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு தான் நேர்வழி கொடுப்பேங்க. இரவு ஃபுல்லா நின்று தொழுது யாருக்கு நேர்வழி கொடு நேர்வழி கொடு நேர்வழி கொடு அப்படிலாம் முடியாது. குர்ஆனை படிங்கிறான். அஃபலா ததப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அப்படி உள்ளங்களில் உள்ள பூட்டுகள் போடப்பட்டிருக்கான்னு கேட்கிறான். அப்படி நேர்வழி கொடுக்கறதா இருந்தா யாரும் கொடுக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. சிறிய தகப்பன் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ணி பண்ணும்போது எதிரிகள்ட்டு அவங்களை பாதுகாத்தாங்க. ஆரம்ப மார்க்கம் ஆரம்பத்தில் தானே துணை வேணும். அப்ப அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கல, அவங்க நரகத்துக்கு தான் போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் நம்ம சிந்திக்க விட மாட்டான் சைத்தான். வேற வேற அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த வியாபாரம் அந்த வேலை இப்படியே கொண்டு போயிடுவாங்க ஒழிய மார்க்கத்தை சிந்திக்க விட மாட்டான். ஏன்னா நம்ம படிக்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொன்னா படிக்க சொல்றான். கற்றவனும் கற்காதவனும் சமமாவானா. இங்க புகாரிலாம் வச்சிருக்காங்க, வரிசையா நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம என்னைக்காவது எடுத்து படிச்சிருக்கோமா? வாங்கி வச்சிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம படிக்கிறது கிடையாது. படிக்காம சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் மினல் உலமா, ஆலிம்கள் தான் அஞ்சுவார்கள். ஆலிம் சொன்னா அஜர்த் இந்த 7 வருஷம் 5 வருஷம் ஓதிட்டு வந்தேன்னு சொல்றாங்க, அவங்க மட்டும் இல்ல, குர்ஆன் ஹதீஸை யார் படித்திருக்கிறார்கள் அவர்கள். குர்ஆன் ஹதீஸை நம்ம இங்கிருந்து படிக்கலாம். இனிமே நம்ம மதரசாக்கும் போக மாட்டோம், நம்ம பிள்ளைங்களும் அனுப்ப மாட்டோம். சேலஞ்சாக சொல்றோம். எப்போ குடிசை வீடுல இருக்குமோ பிள்ளைய படிச்சு வைக்கணும், ஒரு ஆலிமா ஆக்கணும், மறுமையில சொர்க்கம் போகணும் அப்படிமோ. பையன் பாஸ்போர்ட் எடுத்து விசாரணை வெளிநாடு போயிட்டு வந்தோன்னா இந்த வேலை முடிச்சிருவோம், இந்த கட்டடத்தை முடிச்சிருவோம், இந்த பில்டிங்கை முடிச்சிருவோம், இப்படியே கொண்டு போயிடும். மார்க்கத்தை படிக்க மாட்டோம். நாமும் படிக்கல, நம்ம பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கல. அது குர்ஆன் ஹதீஸையா வீட்டில் வச்சு படிப்போமே, அசர்ல படிப்போமே. மனைவிட்டு சொன்ன நீ 10 நிமிஷம் படி, நான் 10 நிமிஷம் படிக்கிறேன் அப்படின்னா அதுவும் கிடையாது. படிக்கவும் மாட்டோம். குர்ஆன் ஹதீஸை நாங்கள் படிக்க மாட்டோம். ஏன்? குர்ஆன் ஹதீஸை படிக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நேரான பாதையில் சைத்தான் வந்து உட்காந்துருக்காங்க. அங்க தர்கால போய் உட்கார மாட்டான் சைத்தான். சைத்தான் எங்க உட்காரணும்? நேரான பாதையில தான் வந்து உட்காந்துக்குவாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து என்னுடைய ரூஹை ஊதுவேன், நீங்களா சுஜூத் செய்யணும்னு சொல்லும்போது இப்லீஸ் செய்ய மாட்டேன்டான். யா இப்லீஸ், ஓ இப்லீஸ், என்னுடைய 2 கைகளால் படைத்த ஆதமுக்கு சுஜூத் செய்ய விட்டு உன்னை தடுத்தது எதுண்டான்? நீ என்ன நெருப்பால படைச்ச, அவரை மண்ணால படைச்ச, அவரை விட நான் உயர்ந்து வேண்டாம், அல்லாஹ் வெளியே போடான்ட்டான். வெளியே போடான்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? அதை தான் நம்ம கவனிக்கணும். அந்த ஆயத்தை நம்ம திருப்பி திருப்பி வாசிக்கணும். நம்ம ஃபபிமா கால ஃபபிமா அகுவைத்தனி, என்னுடைய இறைவா என்னை நீ வழிகேட்டில் விட்டு விட்டதின் காரணத்தினால். அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் சொல்றோம் வாயில அல்லாஹ் வழிகெடுத்துட்டான், அவனை நாசமாக்கிட்டான், அப்படிலாம் சொல்லவே கூடாது. அல்லாஹ் யாரையும் வழிகெடுப்பவனாக இல்லைன்னு குர்ஆன்ல சொல்றான். அவன் இப்லீஸ் சொல்றான், யா அல்லாஹ் என்னை நீ வழிகேட்டில் விட்டு விட்டதின் காரணத்தினால். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்லீஸ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான், வழிகேட தேர்ந்தெடுத்துட்டான். இன்னொரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வஹதைனாஹு நஜ்தைனி, அவனுக்கு நான் 2 வழிகளை காண்பிக்கவில்லையா? இது நல்ல வழி, இது கெட்ட வழி காண்பிக்கவில்லையா அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு பேர் பர்ருன், நல்லதை செய்பவன். இன்னொருத்தர் சொல்லும்போது அல்லாஹ் யாருக்கு எந்த அநீதி செய்ய மாட்டான்ங்கிறான். மனிதர்கள் வழிகேடுதான் அவங்க தவனுக்குத்தானே வழிகேட்டு கொண்டார்கள்ங்கிறான். அந்த அடிப்படையில் சில பேர் சொல்றாங்க அல்லாஹ் அவனை வழிகெடுத்துட்டான், வழிகெடுத்தா சொல்லவே கூடாது, இதெல்லாம் பெரும் பாவமான வார்த்தை. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம அப்படி சொல்லியிருந்தா இஸ்திக்ஃபார் செஞ்சிடணும். தெரியாம சில நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த ஆதமுடைய மகன் தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிடுறான், அந்த வார்த்தையின் காரணமாக நரகத்தில் பாதாளத்தில் போய் விழுறான், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தில் போய் விழுறாங்க. சில வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் அவனுடைய தரஜாவை உயர்த்திடுறாங்கிறான். அப்ப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பேணிக்கன்னு சொல்லும்போது ஒரு சஹாபி கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நாவால நரகம் போக முடியுமா? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவால தான் நரகமே போறான் மனுஷன்டாங்க. அவன் போறது காரணம் என்ன? நாவால தான். ஒரு சஹாபி வந்து கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீ உபதேசம் செய்யுங்க, நாவை பேணிக்கன்னாங்க. அப்ப நாவு தான் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுது. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக முதல்ல படிக்கணும். அடுத்தது இந்த கொள்கை புதிய கொள்கையா பழைய கொள்கையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உறுதியாகவும் இருப்போம், மக்கள் மத்தியில் பேச முடியும். இந்த கொள்கையில் இருந்தால் இருந்துட்டு மட்டும் போக முடியாது, இருந்துட்டு மட்டும் போகக்கூடாது, இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. கேட்பாங்க கேள்வி, நான் எப்போ இந்த கொள்கையில் இருக்கேன், எனக்கு கேள்வி அங்கே போய் கேளு, பள்ளியாசல கேளு, அதெல்லாம் சொல்ல முடியும், நீ சொல்லுவாங்க. அப்போ இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏன் இந்த கொள்கையில் இருக்கீங்க, இப்போதான் வந்துச்சு, இந்த கொள்கையில் ஏன் போய் சேர்ந்தீங்க? நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வரும்போது நீ இந்த கொள்கையில் இருந்ததுனால நல்லா இருந்திருப்ப, இதெல்லாம் நீ பொய்ன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் போனால் உனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, அந்த அவுளியா பிடிச்சிட்டாரு, இந்த அவுளியா பிடிச்சிட்டாருன்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம திரும்பி போகிறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ இந்த கொள்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
நம்ம 5 கலிமா ஓதிருப்பாங்க, இப்பயும் ஓதிட்டு இருக்காங்க. அவ்வல் கலிமா தய்யிபு, 2ஆம் கலிமா ஷஹாதத்து, 3ஆம் கலிமா தம்ஜீது, 4ஆம் கலிமா தௌஹீது ஓதிட்டு இருக்காங்க. அப்ப தௌஹீது இது அவங்கள்ட்ட சொல்லி ஒரு வாய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தௌஹீதுங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறுதி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரைக்கும் இந்த கொள்கை தான் தௌஹீதுங்கிறது. அப்ப இப்பயே புதுசா வந்துச்சு. இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க, இவ்வளவு நாள் எங்க போனீங்க எங்களை கேட்கக்கூடாது, நபி எல்லாம் இதை கேட்டுக்கணும். இது அல்லாஹ் கேட்க வேண்டிய கேள்வி. கேள்வி மறுமையில் அல்லாஹ் உன்னை நரகத்தில் போறோம் சொர்க்கம் பார்த்துக்கணும். இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னா வழிகட்டு போயிருந்தோம், எங்களுக்கு நேர் வழியை சொல்லிக் கொடுக்கல யாரும். காசுக்காண்டி ஃபாத்தியா ஓதுனாங்க, நாங்க ஓதிட்டு போனோம், என் தாய் தப்ப எங்களை வழி எடுத்து வச்சிருந்தாங்க. இப்பதான் நாங்கள் குரானை படிக்கணும்னு சில பதில் சொல்லணும். அவர்கள் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்டாலும் அதை விட சிறந்த வியாக்கியானத்தை இந்த குரானில் நாம் வைத்திருக்கிறோம். அப்ப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதஅல் இஸ்லாம் கரீபா, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லும்போது புதிதாக தோன்றியது. வஸயஊது கமா பதஅ, பின்னாடி ஒரு காலம் வரும், அப்ப இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வார்கள், அப்பொழுது புதிதாக தோன்றும்ங்கறாங்க. இது ஒரு ஹதீஸ். அடுத்தது ஒரு சாப்டர் ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸையும் சேர்த்து மக்கள்கிட்ட சொல்லணும். இது நம்மள மனசுல உறுதியா வச்சிருக்கணும். ஹுதைஃபா பின் யமான்ங்கிற சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இப்போ வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி தான் நபிமார்கள் வந்தாங்க, வந்து மார்க்கத்தை சொல்லுவாங்க, பயான் பண்ணுவாங்க, அவங்க மௌத்தானதுக்கு அப்புறம் மார்க்கம் அழிஞ்சிரும். அடுத்த நபி வந்து புதுப்பிப்பார், அந்த நபி மரணித்த பிறகு மார்க்கம் அழிந்து விடும். அடுத்த நபி வந்து இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார், தாவா பண்ணிட்டே இருப்பார். இப்போ நீங்க கடைசியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் மார்க்கம் முன்னாடி போச்சு, அதே மாதிரி கலங்கப்படுமா, மார்க்கம் அழிக்கப்படுமா, மார்க்கம் அழியுமான்னு கேள்வி கேட்கிறார். அவருக்கு பேர் என்ன, பட்ட பேர் சாஹிபு சிர், பாவங்களை பற்றி விசாரிக்கக்கூடியவர், தீமையை பற்றி விசாரிக்கக்கூடிய, இதால பெரிய தீமை மார்க்கமே பாழாக்கி வச்சிருக்கிறாங்க. எது நரகத்தில் கொண்டு போய் நேரா தள்ளுன்னு குர்ஆன்ல இருக்குதோ அதைத்தான் நீ செய்யணும், அப்பதான் நீ சொர்க்கம் போவேன்னு சொல்றாங்க. எது நரகத்தில் போகணும்னு சொல்லுமோ மக்கா காஃபிர் பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியே நீ கேளு, ஏன் இந்த சிலைகளை நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஹாவுலாய் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாவுலாய் ஷுஃபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடன் சிபாரிசு செய்வார்கள், அதுக்கு தான் நாங்க வணங்குறோம். அதைத்தான் குஃபுருங்கிறான். மக்கா காஃபிர் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு சொல்லும்போது நபியே இந்த மக்கா காஃபிர்கள்ட்ட கேளு, இந்த சிலைகள் நீங்க ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்லாலி யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்களை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக தான் வணங்குறேன். எதை மார்க்கத்தில் செஞ்சா நீ காஃபிராய் நரகத்துக்கு போன்னு சொல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ, அந்த குர்ஆனை படிச்சேன்னு சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்ன சொல்றாங்க, நீ அதை செஞ்சாதான் சொர்க்கம் போக முடியும்னு பிரச்சாரம் பண்றாங்களே, அவங்கள்ட்ட எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணணுமா வேணாமா? நம்மள இங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தாயோ தாப்பனோ அந்த குஃப்ர்ல இருப்பாங்க, நம்ம கூட இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கும், அப்படிதான் இருக்கிறாங்க. மகன் சொல்றான் கேட்டு பெறுவோம், ஏன் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. மகன் மருமக ஒவ்வொரு கொள்கையில இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட எப்படி கொண்டு போகணும், ஹிக்மத்து உதுஉ இலா ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, அவங்கள தாவா பண்ணி அழைக்கணும், ஹிக்மத்தோடையும் நல்ல பார்த்த விவாதங்களோட அழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குர்ஆனை ஹதீஸையும் முழுசா படிச்சாதான் முடியும், இல்லாட்டி முடியவே முடியாது. குர்ஆனை ஹதீஸை முழுசா படிச்சு அவங்கள அழைக்கணும், அடுத்து நம்ம உறுதியா இருக்கும். ஏன் நம்ம தான் தௌஹீதுல இருக்கிறோமே, ஒரே கொள்கையில இருக்கிறோமே, நம்ம எங்க ஷிர்க் வச்சிட்டோம், நம்ம எப்படி போயிட்டோம், எப்படி போயிடுவோம்? அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, ஐயக்கூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன், நாங்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்வதனால் மட்டும் சோதனைக்கு ஆளாகாமல் வெறுமனே விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்கள் கேட்கிறான். அப்ப இந்த தௌஹீதில் வந்தவர்கள், நாங்கள் தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடியவர்களையும் ஷைத்தான் டார்கெட் பண்ணியிருக்கிறான். அவன் எங்க உட்காருவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய சொன்னான், அவன் செய்ய மாட்டேன்னு சொன்னா, கால ஃபபிமா அகுவைத்தனி, என்னுடைய இறைவா என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதின் காரணத்தினால் லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், நான் உன்னுடைய நேரான பாதையில் நிச்சயமாக திடமாக நான் அமர்ந்து கொள்வேன். நேரான பாதை எது, குர்ஆன் ஹதீஸ் தான். சிராத்தக்கல்னு சொல்றான், நல்லா கவனிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோமா இல்லையா, சூரா ஃபாத்திஹா, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நீ நேரான வழியை செலுத்துன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தை எடுத்து போடுறான் சைத்தான். சிராத்தக்கல், உன்னுடைய நேரான பாதையில் நிச்சயமாக திடமாக நான் அமர்ந்து கொள்வேன். உட்காந்துக்கிட்டா பரவாயில்ல, நம்ம இந்த பக்கமா போயிடலாம். இப்போ வர்றோம், பாப்பனாஸ்து வர்றாங்க வெளியூர்லன்னு பயானுக்கு, அவங்க வழியில் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஹெல்மெட் இல்லையா செக் பண்ணுறான் பண்ணா அந்த பக்கம் போயிடலாம். ஆனால் ஹெல்மெட் இல்லைன்னு எங்கே போறியா அங்கே வந்து பிடிக்கிறான். இப்போ பிடிச்சா எங்கே போக முடியும்? அப்போ அவன் என்ன சொல்றான் சைத்தான், சும்மல ஆத்தியன்னஹும், பின்பு நான் அவர்களிடம் வருவேன், அவர்களிடம் யார் நேரான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களிடம் வருவேன். மின்பைனி ஐதீஹிம் மின் கல்ஃபிஹிம் வ அமாமிஹிம் வ ஷிமாலிஹிம், வலது பக்கம் இடது பக்கம் முன்னும் பின்னுமாக வந்து வழி எடுப்பேன். வலா தஜிது அக்ஸர்ஹும் ஷாக்கிரீன், அதிகமான பேரை இறைவா நன்றி செலுத்தக்கூடியவனா நீ காண மாட்டாய்ங்கிறான். இன்னொரு சொல்லும்போது வமா யுமினு அக்ஸரும் பில்லாஹி, அல்லாஹ்வை அதிகமான பேர் ஈமான் கொள்கிறார்கள், இல்லா ஹும் முஷ்ரிகூன்,
அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக தவிர. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒருத்தர் சொல்லும்போது மனிதன் தான் முற்படுத்தியதை சரிபார்த்து கொள்ளட்டும்ங்கிறான். அப்ப நம்ம எந்த ஜமாத்தில் இருக்கிறோம், எந்த கொள்கையில் இருக்கிறோம், எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? அல்லாஹ் எப்படி சொல்றானே, ஈமானும் கொள்வார்கள் ஷிர்க்கும் வைப்பார்கள் சொல்றானே. இப்ப என்ன ஒரு ஈமான் கொண்டவன்ட்ட ஒரு தௌஹீத்வாதிட்ட என்ன ஷிர்க் வரும்? இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். யூத கிறிஸ்தவர் தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிமார்களையும் அல்லாஹ்வை விட்டு கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அஜர்த்துமார் எங்க அவர் சொல்லிதாப்பா நான் தௌஹீதுக்கே வந்தேன், அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அல்லாஹ் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னா, அல்லாஹ் தான் உனக்கு நேர்வழி காட்டினான். இல்ல அஜர்த்து தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவருக்கு தான் போவோம், அவர் பின்னாடியே போவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் செய்தி பரவுது, வதந்தி பரவுது. ஒரு சஹாபி வெட்டுப்பட்டு கிடக்கிறார், எந்திரிக்க முடியல, அன்சாரி. அவர்கிட்ட போய் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்டு விட்டாங்க, மூத்தாயிட்டாங்க தெரியுமா? மூத்தா போன என்ன, அவங்க விட்டதை நீ செய்யினாங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்றது முழுசா தெரிஞ்சிருக்கணும். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர படைக்கவில்லைங்க. அதை மட்டும் விட்டுரும். மறுமை நாளில் நரகத்தில் போட்டு அல்லாஹ் கேட்பான், இந்த பூமி நிறைய தங்கமும் அது மாதிரி இன்னொரு பங்கு இருந்தா நீ இந்த நரக விடுதலைக்காக நீ அதை கொடுத்துட்டு நீ தப்பிக்கப்படுவியா? தப்பிக்க ஆசைப்படுவல்ல? ஆமாமா, நீ உலகத்துக்கு போனதுக்கு லேசான ஒன்று தானே கேட்டேன், எனக்கு இணை கற்பிக்காதேன்னு தானே சொன்னேன், நீ அதைத்தானே செஞ்சே அப்படின்னா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இணை கற்பித்தல் பல வகை இருக்குது. பாவங்கள் 3 வகைப்படும். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள எத்தனை பேர் குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? இல்லை நம்மள எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? அதை மறுமை நாளில் அனஸ் ரலியல்லாஹு சஹாபி சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர், எங்க காலத்தில் நாங்கள் மடு அளவு பாவம் செஞ்சது. மடுவுனா தரையில் இருக்கிற பள்ளம் செஞ்ச நினைச்ச பாவத்தை நீங்க மலையளவு செய்யற பாவத்தை செஞ்சிருக்கீங்க. நாங்கள் ஒரு பாவத்தை மலையளவு நினைச்சோம், இது செஞ்ச பெரும் பாவம் நினைச்சோம், அதை நீங்க நினைச்சிருக்கீங்க மடுவுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் காலத்திலே சஹாபாக்கள் இப்படி சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாரு, அவர் அங்க வாழ்ந்தவர்கிட்ட தாபியங்கள்ட்ட. ஆனா நம்ம 1500 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த பாவம் எத்தனை வகைப்படும் நமக்கு தெரியாம இருக்கிறோம். எதெல்லாம் பாவம் எதெல்லாம் செய்யக்கூடாது தெரியாம இருக்கும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை முழுமையாக படித்து மார்க்கத்தை நாமும் கற்று நம்முடைய மனைவி மக்களுக்கும் அவருடைய உள்ளங்களில் பதியுமாறு அல்லாஹ் சொல்றான். உள்ளங்களில் பதியுமாறு அவர்கள் கற்றுக் கொடுத்து மறுமை நாளில் கேள்விகளுக்கின்றி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல மக்களாக நான் ஆக்கியல் கூறுவான் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னால், எனக்கு சொல்லப்பட்ட தலைப்பு நோன்பின் சிறப்புகள். நோன்பின் சிறப்பை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். மறுமை நாளில் நோன்பாளிக்கு நான் தான் கூலிட்டான்லாம், நான் கூலி தருவேன்னு சொல்கிற மாதிரியும் நான் தான் கூலிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அல்லாவே அவனுக்கு கூலி ஆகிட்டான், அல்லாவே எல்லாத்தையும் கொடுப்பான். குர்ஆனில் நீங்கள் இடத்துல பார்க்கும்போது, யார் நபியை பின்பற்றுகிறார்களோ, வமன் யுத்தி ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், வமன் யுத்தி ரசூல, யார் நபியை பின்பற்றுகிறார்களோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டாருங்கிறான். அல்லாஹ் கூலியை சொல்ல, அல்லாஹ்வே பெற்றுக்கொண்டேங்கிறான், தானே பெற்றுக்கொண்டார், அல்லாஹ்வே பெற்றுக்கொண்டாருங்கிறான். அப்போ இந்த நோம்பாளிய கூலி அல்லாஹ் தர்றேன்னு ஒருத்தர் சொல்லிட்டான், அவருக்கு நான் தான் அப்படின்ட்டான். இது மாதிரி பல வகையில் சொல்லப்படி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த நோம்புலேண்டா இல்லை போன நோம்புலேண்டா, நோம்புங்கிறது ஊரில் இருக்கிறவர்கள், முடிஞ்சவர் முடியாதவர், ஏழை பாலை, கை இல்லாதவர், கால் இல்லாதவர் எல்லா மேலேயும் வந்துடும் கடமை. நோம்பு நோக்க முடிந்தால். ஹஜ்ஜுங்கிறது அப்படி கிடையாது, செல்வந்தனுக்கு தான், உடல் வலிமை இருந்தால் தான் போக முடியும். நோம்பை பொறுத்தவரை நோம்பு வைக்க முடியுமா? வைக்கணும். ஊரில் இருக்கிறவங்க வைக்க முடியல, நோயா ஒரு ஆளுக்கு சோறு கொடுத்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த நோம்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது? அப்படி கிடையாது. தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது? அப்படி கிடையாது. தொழுகைக்கு முன்னாடி நோன்பு வந்துடும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றான், அதான் முக்கியமான வார்த்தை. ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரி ஆவதற்காக, பயபக்தியாளர் ஆவதற்காக தான் நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தக்வாதாரியை பத்தி அல்லாஹ் கேட்டகரி குர்ஆன்ல எங்க என்ன சொல்றான்னு பார்க்கணுமா வேணாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் 2 பேர்ல ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அந்த கொலை செய்யப்பட்டவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்?
2 பேருடைய குர்பானியும் அல்லாஹ் ஒருத்தன் தான் ஏற்றுக்கிட்டான், ஒருத்தன் தான் ஏற்றுக்கல. இதான் வரலாறு. அல்ல யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்னான் நான் உன்னை கொலை பண்ண வேண்டாம். அதுக்கு அவன் சொன்னான் கொலை செய்யப்பட்டவன் சொன்னான் நீ என்ன கொலை செய்ய கையை நீட்டினாலும் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் கையை நீட்ட மாட்டேன்னா குத்தி சாவடிச்சிட்டான். சொல்லும்போது என்ன சொன்னா இன்னமாய தக்கபலல்லாஹு அல்லாஹ் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன் பயபக்தியாளர்கள் தான் நன்மை ஏற்றுக்கிறீங்க. தொழுதா சொர்க்கம் போயிட முடியுமா? தொழுதா சொர்க்கம் முடியுமானா 2:177 பாருங்க. லைசல் பிர் அன் துவல்லு வஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப். நீங்க மேற்கு நோக்கிய கிழக்கு நோக்கிய தொழுகிறீங்களா நிச்சயமா நன்மையே கிடையாதுங்க. வலாக்கின்னல் பிர்ர என்றாலும் நன்மை என்ன தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ் அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ள வேணும். நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்ம எப்ப என்னென்ன நினைக்கிறோங்கிறதையும் பார்க்கறான், என்ன செய்யறோங்கிறதையும் பார்க்கறான். நம்ம எதை விடணுமோ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு விடணும், எதை செய்யணுமோ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு செய்யணும். அதான் தக்வாங்கிறது. அர்த்தம் பார்க்கறதுக்கான செய்யக்கூடாது. அது ரியான்னு பேர். சூரத்துல் மாவுன் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம வலா யஹுது வலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அங்கேயும் 2:177 சொல்றான் தொழுகை நிச்சயமா நன்மை கிடையாதுங்கறான். சூரத்துல் மாவுன்ல என்ன சொல்றான்? தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். அவர் எப்படிப்பட்டவர்கள்? யுராவுன அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறாரு, அவருக்கு கேடுதான்ங்கறான். அப்ப 5 வேளை நம்ம தொழுகிறோம் உருத்து மனசுல. அப்ப எந்த தொழுகை நல்லதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்க்கும்போது இரவு தொழுகை. இரவு தொழுகை போன ரமலான் நம்ம தொழுதோம் இல்ல, இந்த ரமலான் வரைக்கும் எத்தனை பேர் நம்மள 11 ரக்காத் தொழுகிறோம்? அதான் சொல்றோம் 20 ரக்காத். அதெல்லாம் நபி வழியில 11 ரக்காத் தான் தொழுதாங்க. நம்ம தொழுதோமா? 11 ரக்காத் தான் தொழுதாங்க. நாங்களோட வாதம் பண்றோமே, அந்த 11 ரக்காத்தை நம்ம கண்டினியூ பண்ணுமா? அப்ப தொழுகை பத்தி சொல்லும்போது மனிதன் உறங்கும் போது எழுந்து தொழுவதுதான் சிறந்த தொழுகை. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இரவு தூங்கும்போது தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அவருடைய விலாப்புறங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து விடும். அல்லாஹ்விடம் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் பிரார்த்திப்பார்கள். ஏன் அந்த தொழுகையில சொல்றான்? ஏன் ஃபஜ்ர்ல சொல்லக்கூடாது? ஏன் லுஹர் அஸ்ர்ல சொல்லக்கூடாது? அவருக்கு பிடிச்சமான தொழுகை அந்த தொழுகை தான், இரவு தொழுகை. தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு தொழுகிறது அதை நம்ம கண்டினியூ பண்ணல. போன ரமலான் இந்த ரமலான்ல நன்மையை பற்றி நம்ம சொல்ல விரும்பல. ஏன்னா இது போன ரமலான் வந்துருச்சு இல்ல. போன ரமலான் இப்ப இந்த ரமலான் நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் போன ரமலான் செஞ்சிருக்கோம். அப்ப செஞ்ச உடனே அதுல கண்டினியூ பண்ணுமா? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொல்லும்போது நீ ஒரு தொழுகை தொழுகிறது விட்டுறானே அவன மாதிரி நீ ஆயிடாதேன்னு. அது எந்த தொழுகை? இரவு தொழுகை. ஒரு அடியான் தொழுதுகிட்டே இருக்கான், திடீர்னு விட்டுட்டான், அவன மாதிரி நீ ஆயிடாதேன்னு சொன்னது இரவு தொழுகை. அந்த ரமலான்ல நம்ம ட்ரைனிங் எடுத்தோம். 8 மணி தொழுகையிலையும் கலந்துக்கிட்டோம், 2 மணி தொழுகையிலையும் கலந்துக்கிட்டோம். 2 மணி தொழுகையில கலந்துக்கிட்ட நாம் ஃபஜ்ருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம தொழுதோமா? இப்ப அப்பதான் தொழுவணும். மனைவி மக்களை எழுப்பி தொழு சொல்லலாம். அப்பதான் நீங்க மனைவி மக்கள் மத்தியில் குழந்தைகளோடு முன்னிட்டு தொழுவுங்க. அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான் நினைப்பே வராது. ஏன் மனைவி மக்கள் பார்க்கணும்னு தொழுவணும். சத்தமாவது அவங்க எந்திரிக்கணும். எழுப்பி விட்டுருமா அசந்து தூங்குவாங்க. சத்தமாவது ஒரு ஓவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் சத்தமா ஓதும் போது அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டாரு தொழுதுகிட்டு இருக்காரு என்ற காது முடிஞ்சு அப்பதான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அப்ப மனைவி மக்களோட தொழும் போது அவங்களுக்கு நம்ம மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். குழந்தைகளை நம்ம பார்ப்பாங்க தொழுவுறதுக்கு. அதெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லியாச்சு, காமத்துக்கு 20 நிமிஷம் இருக்கா, சரி 5 நிமிஷம் போயிடலாம். அப்ப அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டில் எந்திரிச்சு தொழுது மனைவி மக்களை எழுப்பி விட்டோமா? உங்களை சிறந்தவர் யார் சொன்னா நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரியும் துஆ செய்யலாம். எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை எழுப்பி அவளும் 2 ரக்காத் தொழுகிறான் தஹஜ்ஜுத்ல ஃபஜ்ர்ல சொல்லல, அல்லது கணவன் மனைவி தூங்கிட்டு இருக்கிறான், கணவன் எழுப்புறான், தண்ணியை தெளிச்சா இப்படி எழுப்புறான், எழுப்பி அவன் 2 ரக்காத் தொழுகிறான், அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படிங்கிறான். அந்த தொழுது பாருங்களேன். அப்பதான் கணவன் சந்தோஷம் வரும், கலகலப்பு வரும். இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஒன்று போட்டிருக்கான், இஸ்லாமிய மார்க்கம் தொழுகை நோன்பு இது மட்டும் கிடையாது, இஸ்லாத்தை நீங்க எது எடுத்து பார்த்தாலும் சயின்டிஸ்டோட ஒத்து போகுது. ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வரலாறு, அந்த சின்ன சிறுவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க படிக்கக்கூடியவர்கள். ஒரு சயின்டிஸ்ட் உடையாடுறாரு. சயின்டிஸ்ட்னாலே கம்யூனிஸ்ட் அவங்க தான் வருவாங்க. போலீஸ் துரத்தும், எப்போ பார்த்தாலும் துரத்திட்டு இந்த பள்ளியாசலில் வந்து ஒழிக்கிட்டார் மோயினார் ரூமில் தொழுதுகிட்டே இருக்கும்போது கவனிக்கிறார். 10 நாள் 8 நாள் கவனிச்சார். கவனிச்சு பார்த்தோன்னே ஃபஜ்ரை கவனிக்கிறார். ஃபஜ்ரை ஏன் தொழுறீங்க? தெரியல, நபியல்லாஹு சொன்னாங்க அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு சூரிய உதயத்திலிருந்து ஃபஜ்ருடைய பாங்கு சூரிய உதயத்திலிருந்து பின்னாடி பின்னோக்கி 80 நிமிஷம் 70 80 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையை சாஸ்தாங்கம் செய்தால் அன்னைக்கு மூளை நல்லா வேலை செய்யுண்டாங்க. சூரிய உதயத்துக்கும் 80 நிமிஷத்துக்கு முன்னாடி நின்று தொழுவணும் அப்படின்றாரு. கரெக்டாக இருக்கா இல்லையா? பாங்க சொன்னா 5 17 19 பாருங்க, கரெக்டாக 80 நிமிஷம் கிட்ட வரும். தொழுதா மூளை அப்படி பெறணுமா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அப்போ மூளை அன்னைக்கு நல்லா வேலை செஞ்சாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு,
அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இன்னைக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. ஃபஜ்ர் தொழுதியா? தொழுதேன். இன்னைக்கு உனக்கு நல்ல நாள் தாண்டா. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அப்போ நான் நோன்பு வைக்கிறது பார்க்குறான். 3 பேரை பிரிக்கிறான். நீ நல்லா சாப்பிடு, நீ லிமிட்டாக சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டு என்ன செய்ய மாதத்தில் 3 நோன்பு வை. நீ லிமிட்டாக சாப்பிடு, நீ எப்படி சாப்பிட்றே சாப்பிட்டுக்க, உன் இஷ்டம்டா. கடைசியில் 3 பேர்த்தையும் பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா அந்த மாதத்தில் 3 நோன்பு வச்சான் பாருங்க, அவன் உடம்பு அழகாக சீராக இயங்குதுங்க. நான் அந்த அளவுக்கு படிக்கல, நீங்கள் படிச்சிருந்தா தேடி பாருங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இது ரிசல்ட்டு. அடுத்தது பாருங்க, லண்டனில் ஒரு பிள்ளை பிறக்குது, 2 பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிள்ளை பிறந்தோடனே 2 பேரும் ஏன் பிள்ளைங்கிறாங்க. 2 பேரும் ஏன் பிள்ளைன்னா இந்த ஆம்பளை பிள்ளை தான். இந்த ஆம்பளை பிள்ளை என்னதுங்கிறான். ஒருத்தன் தான் பெற்றிருப்பான், ஒருத்தி தான் பெற்றிருப்பான். 2 பேரும் அன்னைக்கு இருக்கிறான். இன்னும் அவன் பிரச்சனை, டாக்டருக்கு வேலை போயிடும். அதில் ஒரு முஸ்லீம் டாக்டர், ஒரு கிறிஸ்டின் டாக்டர். கிறிஸ்டின் டாக்டர் சொல்கிறான், அப்பா 2 பேத்துக்கு வேலை போயிடும். நீ சொன்னிய குரான்ல எல்லாமே இருக்குன்னு சொன்னிய, எந்த கேள்வி கேட்டாலும் குரான்ல இருக்குன்றல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லு நீ அப்படின்னா. அவன் ஒரு ஃபோன் அடித்தான், கெய்ரோ யூனிவர்சிட்டி எகிப்து, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் 2 பிள்ளை பிறந்துச்சு, ஒருத்தி என்னதுங்களா, இது ரொம்ப வெரி சிம்பிள் அப்படிங்கிறான். சிம்பிளா சொல்லு சீக்கிரம், எங்களுக்கு மண்டை போயிடும். பால் தாய்ப்பால் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிப்பார். யாரு எந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அடர்த்தியா இருக்கோ அதுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடு, எந்த தாயோட பால் அடர்த்தி கம்மியா இருக்கோ தனிமையா இருக்கோ அவருக்கு பொம்பளை பிள்ளையை கொடுந்தான். நான் இந்த பால் பண்ணையில் வந்து பால் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் வலுத்தூரில். அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா பால் ஊற்றுது, அப்படியே கள்ளிப்பால் மாதிரி இருக்கு. நம்ம அவங்க மாடு காலக்கண்டு போட்டிருக்க, ஆமாம் எப்படி உங்களுக்கு தெரியும், பால் நல்லா திக்கா இருக்க. இன்னொரு ஆள் வந்து பால் ஊற்றுறாரு, ஆனால் அவங்க மாடு கிடையாது என்ன போட்டிருக்கு, ஆமாம் எப்படி தெரியும். 2 பேரும் ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. இல்லை பால் சலசலப்பாக இருக்கேன். ஆச்சரியப்படுறான். இன்னைக்கு பசுபதி கோயிலில் திருமணை பிரச்சாரத்தை இதில் சொல்லி பயான் பண்ணுறோம். இஸ்லாமிய மார்க்கம் தாடி தொப்பி தொழுகை கிடையாது, மருத்துவபூர்வமான மார்க்கம். யார் வேணாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். கட்டடம் கட்டக்கூடியவர், கப்பல் ஓட்டக்கூடியவன், யார் வந்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க மார்க்கத்தை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சிட்டு அவங்க மலக்குமார்கள் வாதம் பண்ணும்போது எல்லா பொருளையும் கியாம நாள் வரை வரக்கூடிய ஃபேன்லேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் வெளியாக்குறான். எல்லாம் வெளியாக்கி ஆதமுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஆதமே இந்த பொருளுடைய பேரெல்லாம் மலக்குமார்கிட்ட கேட்குறான், சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியல. ஆதமே நீ சொல்லுன்னா, ஆதமே எல்லாத்தையும் சொன்னாருங்கிறான். அது இப்படி கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் வெளியேற்றுவான். சில பேர் கேட்குறாங்க, கம்ப்யூட்டர்லாம் வெளியேற்றுவான். ஆனால் ஒன்று வெளியேற்றிருக்கிறாங்க, கிட்னி லிவர்லாம் வேலை செய்த. கம்ப்யூட்டர் சுவிட்சு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஃபீஸ் அடித்தா கெட்டு போயிடும். நம்ம பாட்டு தூங்கினாலும் வேலை செஞ்சுட்டு இருக்க, சிந்தனை வரல, சிந்திக்க சொல்கிறான். ஆனால் பள்ளியாசலை தொழுது முடிச்சுட்டு பாருங்க, வெளியே போய் இங்கே 10 பேர் பேசுவாங்க, அங்கே 10 பேர் பேசுவாங்க. பேசணுமே, நான் பேசுனது ஏதாவது தவறு இருக்கத்தான் செய்யும். அப்போ கேட்டீங்க, இன்னது பேசுனீங்க, நீ எங்கே குரான்ல இருக்குன்னு கேட்டோமா என்னைக்காவது ஒரு நாள்? பை இது புரியல பை, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவசரத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க, இதை சொல்லுங்களேன் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்குமா? யாரையாவது பயன்படுறது கேட்டிருக்குமா? சரி, சரியாகவே பேசிட்டார், எழுதுனதை படிச்சுட்டார். உங்களுக்கு தௌஹீதுன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? தௌஹீது எத்தனை 3 வகைப்படுது தௌஹீது. அது எந்த வகை நம்ம ஃபெயில் ஆகிருக்கிறோம், எது நம்ம பாஸ் ஆகிருக்கோம், எது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் நம்ம தெரியல. அப்போ நோம்பு மாசத்துல இந்த நோம்பு வரக்கூடிய நோம்புல நீங்கள் இப்படி தொழுவுங்க இப்படி தொழுவுங்க, எப்பயும் அப்படி தான் தொழுவ போகிறோம். 8 ரக்காய் தொழுவ வைப்பாங்க, 3 ரக்காய் வித்து தொழுவ வைப்பாங்க, அது கூட சேர்ந்து தொழுவோம். 2 மணிக்கு வந்து தொழுவ வைப்பாங்க, அவ்வளோதான் தொழுவோம். ஆனால் போன வருஷம் தொழுதுமே அதுலேருந்து என்ன கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம். ஒரு மனுஷன் வந்து தொழுகிறார், என்ன அவர் தொழுகிறார், தொழுகையே சரியில்லை அப்படி சொல்லவே கூடாது. தொழுகையே சரியில்லை, இவர் ருக்கு சரியா செய்யல, சுஜு சரியா செய்யலன்னு சொன்னா நம்ம ருக்கு சுஜு சரியா செஞ்சு தொழுதுருப்போம் பாருங்க, அந்த நன்மை தூக்கி அல்லாஹ்வுக்கு போட்டுருவான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை சொன்னாலுமா புறம்னாங்க? இருக்கிற குறையை சொன்னா புறம், இல்லாததை சொன்னா அவதூறுண்டாங்க. மறுமை நாளில் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முஃப்லிஸே தெரியுமா, தரித்திரம் முடிச்சவனுக்கு தெரியுமாட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரிடத்தில் உடை இல்லையோ, உணவு இல்லையோ, இருக்க இடம் இல்லையோ, அவன் தான் தரித்திரம் முடிச்சவன். அவன் கிடையாது. மறுமை நாளில் நிறைந்த நன்மையோடு வருவான். நிறைந்த நன்மைனா நிறைய நன்மை இல்லை, நிறைந்தன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மையோடு வருவான். மக்களை புறம்பே செய்திருப்பான், அவதூறு சொல்லியிருப்பான், கோல் சொல்லியிருப்பான், அவருடைய காசை தின்றிருப்பான், அநியாயம் பண்ணியிருப்பான், நன்மையெல்லாம் நல்லா பிடிங்கி கொடுத்துட்டு இருப்பான். கடைசியில் கொடுக்கறதுக்கு ஒரு நன்மை இருக்காது. அப்ப எவனுக்கு அவன் அநியாயம் பண்ணணும், அவன் பாவத்தை தூக்கி அவன் தலையில போட்டு நரகத்தில் காலை பிடிச்சி வீசுவான். நரகத்தில் தரித்திரம் முடிச்சவன். இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், நரகத்துக்கு முத போறது. நரகத்தில் முத யாருக்கு நெருப்பு மூட்டப்படும் கொல்லி பயான் செய்யக்கூடியவர்கள். இந்த கொள்கையில வந்துட்டாலே அவங்க பயான் செய்யறவங்க தான், யாரா இருந்தாலும் சரி. இல்லை நானும் மெம்பர்ல ஏறி பயான் பண்ண மாட்டேன், வெளியே பேசுறீங்கல்ல, தர்கா கூடாதுன்னு பேசுறீங்கல்ல, மௌலித் ஓதக்கூடாதுன்னு பேசுறீங்க, அதான் பயானு. அப்படி பேசக்கூடியவர்கள் நாம் ஒழுங்காக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லிம தகுலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களுக்கு ஏன் சொல்கிறீர்கள்?
நீங்க செய்யாத ஒன்று மக்களுக்கு ஏன் சொல்கிறீர்கள்? கபர மக்தனிந்தெல்லாம் அந்த தக்கூலுமாலா தஃபாலூன். நீங்க செய்யாத ஒன்றை மக்களுக்கு சொல்லுது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம்ங்கிறான். அப்ப மிகப்பெரிய பாவம் எப்படி எங்க போவான்? அவன் முத நரகத்துக்கு போவான். அப்ப இந்த ரமலான்லேருந்து என்ன செஞ்சோம்? போன ரமலான்லேருந்து அதுக்கு போன ரமலான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தக்குவா வந்திருக்கணும். அந்த வந்ததோட அடுத்தது ஹஜ்ஜி வருது. ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இது ரமலான் வருவானே நோன்பு செய்யணும்ல, அடுத்தது ஹஜ்ஜுக்கு போகணுமா? ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்க போய் நீங்க தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லல. அங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது தேவையான சாமான்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்துட்டு போகணுங்கிறான் ஹஜ்ஜுக்கு போகும்போது. ஏன்னு சொன்னா நீங்க போகும்போது அங்க உங்களுக்கு எதெல்லாம் எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ வேட்டையாடக்கூடிய பொருள், அந்த காலத்துல வேட்டையாட பொருள் உண்டா. இப்ப ஹஜ்ஜில் திருடுறான். நைஜீரியாக்காரன் வந்து பாஸ்போர்ட்லாம் எடுப்பான். எடுத்துட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு பாஸ்போர்ட் அக்காம ஐடி கார்டெல்லாம் தூக்கி அந்த ஹிஜ்ர் இதில் தூக்கி போடுவான். உங்களை யாராவது ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி போயிடுச்சு சொன்னால் பயப்பட தேவையில்லை, பதஷ்டம் இல்லாமல் நீங்கள் கேட்குறவங்க சொல்லியிருக்கேன். அந்த ஹிஜ்ர் பகுதியில் போய் பாரு, பாஸ்போர்ட் கிடக்கும், காமா கிடக்கும், என்ன வேணும் அங்கே நம்ம தொலைஞ்ச போன பொருள் அங்கே வந்துடும். அங்கே பிட் பாக்கெட் சொல்லி வேலை தான், பணத்தை எடுத்துட்டு இதை போட்டுருவான். அவன் நம்ம மேலே இறக்கப்படுறாமல் இருக்கு. அப்போ என்ன சொல்றான்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கிறான். ரமலானுக்கு பிறகு தான் ஹஜ்ஜு வருது. அல்லாஹ் சரியா படைச்சிருக்கானா இல்லையா? அவன் சொல்ல தண்ணி சொல்லும்போது அல்லாஹ் நுண்ணறிவாளுங்கிறான். அந்த அடிப்படையில் இந்த ரமலான்ல தொழுகை வணக்கம் மாத்திரம் இல்லாம அதோடு சேர்த்து தக்குவாவும் இருக்கணும். தக்குவாவை நம்ம அதிகப்படுத்திக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம நோம்பாளியா இருக்கிறோம், நம்மகிட்ட ஒருத்தர் வாதம் பண்றான், வம்பு பண்றான், அல்லாஹ்வின் சாயம் நான் நோன்பு வச்சிருக்கேன் நம்ம சொல்லணும். இப்போ 30 நாள் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அடுத்த மாதம் நம்ம சண்டை போடுவோமா? ஒருத்தவன்ட்ட அடுத்த மாதம் வீண் வாதம் பண்ணுவோமா? அல்லாஹ் வீண் பேச்சு சொல்லும்போது சாதாரண பேச்சு தான், அந்த குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அதிகமான பேர் பேசுகிறார்கள், அதில் நன்மையே கிடையாதுங்கிறான். இன்னொருத்தர் சொல்லும்போது நீங்க வீண் பேச்சு பேசுறீங்கன்னா அது எங்கேயாவது புறத்தில் போய் நிற்கும், எங்கேயாவது நிற்கும். ஒரு சொர்க்கம் செல்லாதவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், மறுமையில் மறுமையை மறுக்கக்கூடியவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், சொர்க்கம் செல்லாதவன், அவன் அநீதம் செய்யப்பட்டால் மறுமை நாளில் சொல்லுவான், யா அல்லாஹ் இன்னான் இஸ்மாயில் என் பணம் 1000 ரூபாய் அடிச்சிட்டான், அந்த பணத்தை வாங்கி கொடுன்னு கேட்பான். அப்போ வாங்கிட்டு அந்த பணத்தை அவன் என்ன பண்ணுவான்? இருந்தாலும் அல்லாஹ் வாங்கி கொடுப்பான். அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல நம்மளுக்கு. அம்மா அநியாயம் செய்யக்கூடாது, அவன் யாரா இருந்தாலும் சரி. அப்ப யாருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் நம்மளுடைய நன்மையை பிடுங்கி கொடுப்பான், பயந்துக்கணும். மறுமை நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் அணு அளவும் அநீதி இழைக்கப்படாதுங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. அவன் சொர்க்கம் போகல. இன்னும் நிறைய செய்தியெல்லாம் இருக்கு, அதை ஒட்டுனாப்புல 10 பக்கத்துக்கு இருக்கு. ஒரு காஃபிருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கும், காஃபிருடைய மாளிகை. அவன் சொர்க்கத்துக்கே போக மாட்டான். அவன்கிட்ட சொல்லுவான், இந்த பார் உனக்கு சொர்க்கத்தில் மாளிகை உன் பேர்ல கட்டப்பட்டிருக்கு சொல்லி இடிப்பாங்க. அவன் நொந்து சாவணும், வேதனை மனவேதனை அடைவதற்காக அப்படி செய்யறான். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டான், அவன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு நரகத்தில் பாரு உன் கட்டடம் கட்டிட்டு போய் மாளிகை, நல்ல வேலை நீ சொர்க்கத்துக்கு வந்துட்ட, நரகத்துக்கு போனா அதான் அவன் ஊடுமா. அப்போ அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம முழுசா படிக்கணும். 6 மாசத்துல எல்லாத்தையும் படிச்சிடலாம். பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, ஏழைகள்லாம் படிக்கிறாங்க மதரசால வந்து. எனக்கு தெரியும் தாய் தகப்பன் இல்லாமலாம் வந்து படிக்கிறாங்க, வசதி இல்லாதவங்களாம் மதரசால படிக்கிறாங்க, ஏதோ ஒரு உதவி கிடைக்குது படிக்கிறாங்க. ஆனால் நம்ம செல்வந்தர்கள் படிக்கல, மதரசால படிக்கலாம். புகாரி எதுவும் படின்னு சொன்னாலே போதும், தமிழ்ல தான் மொழிபெயர்த்திருக்காங்க. குர்ஆனும் தமிழ்ல தான் இருக்கு, யாரும் விளக்கவும் தேவையில்லைங்கிறான். குர்ஆனை பத்தி சொல்லும்போது நம்ம எத்தனை பேர் குர்ஆனை முடிச்சிருக்கோம்? ஒரு ஆயத்தை சொன்னா இந்த ஆயத்துடைய சபப் நுசூல் தெரிஞ்சிருக்கணும், இது இறக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மனைவி மக்களுக்கு சொல்ல முடியும். மனைவி மக்களுக்கு சொன்னாதான் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. ஏன் அல் உம்மு முஅல்லிமுல் உலா, ஒரு தாய் ஒரு குழந்தையுடைய முதல் ஆசிரியை. ஒரு தாய் ஒரு குழந்தையுடைய முதல் ஆசிரியை. நாம் அவருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் இதா மாத்தல் இன்சான் என் கத்த அமலும் இல்ல சலாத்த, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர எல்லாம் துண்டிக்கப்படும். அதுல முதல்ல வலதுன் சாலி, 3ஐ தவிர எல்லாம் துண்டிக்கப்படும். அந்த 3ல் 1 வலதுன் சாலிஹுன் யதுஊன பிஹா, அவனுக்காண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தை இருக்கான். துண்டிக்கப்பட்டது 3 இருக்குல்ல, 3ல் 1 இருக்குது அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது. அதுல துஆ செய்யக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையை நல்லபடியா வளரணும்னா நம்மளுக்கு துஆ செய்யணும்னு சொன்னா நம்ம மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இதுல சுயநலம், நம்ம சொர்க்கம் போடும் மறுமையில. அப்படி நான் மார்க்கத்தை விளங்கி மக்களுக்கு மனைவி மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் மறுமையில எங்கேயோ போய் நின்ட்டாங்க. நம்ம கூட வராமனா சொர்க்கத்துக்கு வரலன்னு சொன்னா அவங்க கூட நம்ம போய் நிக்கணும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் ஹோல்டர்னு சொல்லி மனைவி ஃபேமிலி கூட்டு போறாங்க, அவங்க பாஸ்போர்ட் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா நம்மளே சேர்த்தா அவன் என்ன செய்வான்? ஏர்போர்ட்ல நிப்பாட்டிப்பான், நம்மளை மட்டும் தனியாக விட்டுருவானா? இந்த உன் பாஸ்போர்ட் சரியா இருக்கு நீ போன்னு சொல்லுவானா? மனைவி சேர்த்து நிப்பாட்டிடுவான். கசகசா நம்ம பேக்கில் இருந்தாலும் சரி, கசகசா அவங்க பேக்கில் இருந்தாலும் சரி, 2 பேத்தையும் பிடிச்சி நிப்பாட்டிடுவான். ஹஜ்ஜுக்கு போனவங்களே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டான்.
குல்லுக்கும் மஸ்ஊலின் வ குல்லுக்கும் அன் ரஅய்யத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு வராமல் நரகத்தை போய் நின்றுட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ரப்பனா, எங்களுடைய இறைவா, மன் கத்தமலனா, இந்த நரகத்திற்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் என் கணவனோ தாப்பனோ தெரியாது, ஆத்தியும் அவளுக்கு கூட 2 பங்கு மினல் அவாபி, இந்த வேதனையிலிருந்து 2 பங்கு கொடு, வல் அனுஹும் லஅனன் கபீரா, நீண்ட சபித்தலா சபித்திடுவான். அந்த சபித்தலுக்கு ஆளாகாம மறுமை நாளில் நாம் நம்முடைய மனைவி மக்களும் கேது கணக்கின் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.